அனைவருக்கும் வணக்கம். நான் சுரபி கார்த்திக் பேசுகிறேன். கோஸ்ட் ரிஃபைனரியோட பார்ட்னர். இன்றைக்கி எல்லாருமே கேட்டே இருக்கிறாங்க, தங்கம் வெள்ளி ஏன் இவ்வளோ விலை ஏறிட்டே இருக்குங்கிறது, இன்னும் ஏறுமா, இன்னும் இறங்குமா, வெயிட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டே இருக்காங்க. இன்றைக்கி வெள்ளி நம்ம நாடு மட்டும் டிமாண்ட் கிடையாது, உலகம் பூரா டிமாண்ட். இன்றைக்கி அமெரிக்கா, ரஷ்யா, சைனா எல்லாத்துலேயுமே கொள்முதல் ஜாஸ்தியாக பண்ணுறாங்க. வெள்ளியை ஒரு 4x பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி 2025 இன்றைக்கி கிராம் 180 ரூபா இருக்குது. இன்றைக்கி அதிவிரைவில் பார்த்திங்கன்னா 2031 800 தொடக்கூடுங்கிறது வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி மக்கள் நிறைய பேர் தங்கம் நிறைய பேர் வாங்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இப்போ பவுன் 50,000, 50,000, 55,000, 60,000 இருக்கும்போது நிறைய பேர் வாங்க முடியாதவங்களாம் வெள்ளியை ஒரு அசட்டாக பார்க்குறாங்க. வெள்ளியை ஒரு அவங்களோட ஒரு அங்கீகாரமாக பார்க்குறாங்க. மக்களிடையே இந்த தீபாவளிக்கு வேண்டி மட்டும் வாங்காமல் அவங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி எல்லா பக்கம் இண்டஸ்ட்ரியிலையும் நல்ல டிமாண்ட் இருக்குது. வெள்ளி இன்றைக்கி சிப் மேனுஃபேக்சரிங்லேருந்து ஆகட்டும், பேட்டரி மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், அவங்களும் கொள்முதல் பண்ணுறாங்க. கார் பேட்டரிஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான இடத்துல வெள்ளியோட பயன்பாடுகள் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. வெள்ளி இன்றைக்கி 180 ரூபா இருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக தீபாவளிக்குள்ளே 200 ரூபா மேலே அதிகரிக்குங்கிற வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி எப்போவுமே மக்கள் எந்த பொருள் வாங்கி ஏமாந்ததே கிடையாது. ஸோ இன்றைக்கி மக்கள் அதிகாரப்பூர்வமாகவும் அதிக நம்பிக்கையோட வாங்குறாங்க. அதிகபட்சம் குறைஞ்சா ஒரு 4-5% குறையலாம் வெள்ளி. ஆனால் நாளடைவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட்டோட பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வெள்ளி தங்கம் வாங்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி ஆகும். இந்த இன்ஃப்ளேஷனுக்கு ஆப்போசிட்டாக அது பெரிய இன்சூரன்ஸாகவும் இருக்கும். மக்கள் தைரியமாக வாங்கலாம் வெள்ளி தங்கம். திடீர்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வெள்ளி விலை திடீர்னு அதிகமாச்சுல, எதனால அப்படி வெள்ளி இப்போ தினந்தோறும் அதாவது ஷார்ட் நோட்டீஸில் பார்த்திங்கன்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா காலையில் மத்தியானம் பார்த்திங்கன்னா ஒரு 2% ஏறுது. அப்படின்றது காரணம் பார்த்திங்கன்னா வெள்ளி பர்ச்சேஸு, தங்கம் பர்ச்சேஸாக காரணம். மக்கள் எங்கெல்லாம் வாங்குறாங்கன்னு தெரில. இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லா பக்கம் கம்மியாகிட்டே இருக்குது. அமெரிக்கா ஆகட்டும், ரஷ்யா ஆகட்டும், சைனா ஆகட்டும், இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி. 4%, 3%, 2% இருக்குது. அதனால் மக்களுக்கு அவங்களோட பணத்துக்கு ஒரு வேல்யூ இல்லை. அதாவது அந்த வருமானம் கம்மி. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஷேர் மார்க்கெட்டில் போட்டாலும் அதுலேயும் நம்பிக்கை வர மாட்டேங்குது. நம்ம இந்தியர்கள் எப்போ நம்புவாங்க? தங்கம் வெள்ளி தான் எப்போவே அவங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி அது. ஸோ அதனால் மக்கள் மறுபடியும் தங்கம் வெள்ளி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஏறிட்டே தான் இருக்குது.